Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இத செய்யிறதுக்காக first ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே 5 ல இருந்து 6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து அதிகமா சேர்க்க கூடாது. 5 ல இருந்து 6 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும். அதிகமா சேர்த்துட்டோம் அப்படினா கசப்பாயிடும். அதனால கவனமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வரமிளகாய் ஒண்ணே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைச்சிர கூடாது. பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சா கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதில ஒரு 8 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 1 ல இருந்து 2 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்புறம் பூண்டு வாசனை அதிகமாகிடும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். அங்கங்கே அந்த பூண்டு வந்து தெரியணும். இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இந்த விழுது தனியாக இருக்கட்டும். ரசம் செய்கிறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இந்த புளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சக்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த கெட்டி பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் அடியில் இருக்கிற இந்த தண்டோடவே சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். நல்லா கை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னும் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரசம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 பச்சை மிளகாய் கூடவே 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை இந்த மாதிரி இடையில கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த விழுது சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா கசப்பாயிடும். 10 செகண்டுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரச தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரசம் செய்யும்போது எப்போவுமே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசம் நல்லா நுர கூட்டி வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல கொதிக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ரசம் கொதிச்சுது அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பு, கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.